இவ்விவகாரங்களை திருவசனங்கள் சற்று விரிவாக கூறுகின்றன. நபியே, கடற்கரை ஓரத்திலிருந்த ஓர் ஊர் ஈலா மக்களை பற்றி நீர் அவர்களை கேளும். ஓய்வு நாளாகிய சனிக்கிழமையன்று மீன் வேட்டையாடக்கூடாதென்று தடுக்கப்பட்டிருந்தும் அவர்கள் வரம்பு மீறி மீன் வேட்டையாடி கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவைகள் முன்வந்து நீர் மட்டத்திற்கு தங்கள் தலைகளை நீட்டிக் கொண்டிருந்தன. சனிக்கிழமை அல்லாத நாட்களில் அவர்களிடம் அவ்வாறு அவை வருவதில்லை. அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக அவர்கள் இவ்வாறு மிக கடினமான சோதனைக்குள்ளாக்கினோம். அல் குர்ஆன் 9வது அத்தியாயம் 163வது வசனம். இதனை இவ்வூரில் இருந்த நல்லோர் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்து தடை செய்தார்கள். இதனை கண்ட அவர்களில் ஒரு கூட்டத்தினர் இவர்களை நோக்கி, அல்லாஹ் இவர்களை அழித்துவிட வேண்டுமென்றோ அல்லது நாடி இருக்கின்றானோ, அந்த மக்களுக்கு நீங்கள் ஏன் நல்லுபதேசம் செய்கின்றீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், இதனால் நாம் உங்கள் இறைவனிடம் நம் பொறுப்பிலிருந்து நீங்கி விடுவதற்காக நாங்கள் நல்லுபதேசம் செய்கின்றோம் என்றும் அதனால் மீன் பிடிக்கும் அவர்களால் ஒரு கால் விலகிவிடலாம் என்றும் பதில் கூறினார்கள். அல் குர்ஆன் 9வது அத்தியாயம் 164வது வசனம். அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்டதை அவர்கள் பொருட்படுத்தாது மறந்து பின்னும் மீன் பிடிக்க முற்பட்டு விடவே பாவத்திலிருந்து விலகி வந்தவர்களை நாம் ரட்சித்து கொண்டு வரம்பு மீறியவர்களை அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக கொடிய வேதனையை கொண்டு தண்டித்து கொண்டோம். அல் குர்ஆன் 9வது அத்தியாயம் 165வது வசனம். ஆகவே தடுக்கப்பட்டிருந்த வரம்பை அவர்கள் மீறவே அவர்களை நோக்கி, நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட குரங்குகளாகி விடுங்கள் என்று சபித்து கூறினோம். அல் குர்ஆன் 9வது அத்தியாயம் 166வது வசனம். வஸ்ஸலாம்.